ஹாய் டியர், இன்றைக்கி வந்துட்டு நம்ம டியூப் பக்கத்தில் ஒரு ஷார்ட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா ஏஜ் கேப் லவ் வித் மை ஃப்ரெண்ட் கசின். ஓகேவா, என் ஃப்ரெண்டோட கசின். கரெக்டு தான். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்துட்டு அப்படியே கண்ணாடி அந்த கூலிங் கிளாஸில் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் போட்டுட்டு அப்படியே செம்ம அழகாக க்ராப் டாப்லாம் போட்டுட்டு ஒரு ஹை 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 ஹிப் பேண்ட்டுன்னு சொல்லுவோம்ல, ஸோ அதெல்லாம் போட்டிருக்கீங்க. செம்ம மாடர்னாக இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு ஒரு கழுத்தில் பெரிய செயின் வேறு, இப்படி நாய்ச்சங்கள் மாதிரி ஒரு மாதிரி செம்ம ட்ரெண்டியாக செம்மையாக வந்துட்டு இருக்கீங்க. ஓகேவா, பார்க்கவே நல்ல மாடர்னான ஒரு பொண்ணு. அப்படி எல்லோரும் போகிறவங்களும் திரும்பி பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி தான் வந்துட்டு நீங்கள் ஒரு கையில் ஒரு ட்ராலி வேறு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. எங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு தான். ஸோ உங்களோட கசின் இருக்காங்கல்ல, ஸோ கசின் வந்துட்டு ஜெர்மனியில் இருக்கா. ஸோ நீங்களும் வந்துட்டு படித்தெல்லாம் முடிச்சிட்டிங்க. ஆட்டோமொபைல் தான் படிச்சிருப்பீங்க. ஸோ அவளும் வந்துட்டு ஆட்டோமொபைல் தான் படிச்சிருக்கா. அவள் வந்துட்டு அங்கே வேலை பண்ணிட்டு இருக்காளா. ஸோ நீங்களும் வந்துட்டு ஓகே அங்கேயே நம்ம ஜாப் ட்ரை பண்ணால் என்ன, எப்போ பார்த்தாலும் ஒரு கூட்டக்குள்ளே வந்துட்டு ஏன் பேரண்ட்டு கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் மூலமாக ரெஃபர் ஆகிட்டு அங்கே நீங்கள் ஜாப் கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ அவளோட கம்பெனிலேயே பெரிய பொசிஷனில் இருக்கா. ஸோ அதனால் உங்களுக்கு ஜாப் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருப்பா. நீங்களும் வந்துட்டு அங்கே போகிறதுக்கு தான் இவ்வளோ மேக்கப் இவ்வளோ அலப்பற. ஸோ அப்படியே செம்மையாக வந்துட்டு எல்லாத்துக்கும் பாயெல்லாம் சொல்லிவிட்டு அவ்வளோ க்யூட்டாக அழகாக கிளம்பி போகிறீங்க. ஸோ ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறீங்க. ஏர்போர்ட்டுக்கு போனதுமே வந்துட்டு கரெக்டாக அவங்களோட அம்மா அப்பா இருக்காங்களோ. ஸோ அம்மா அப்பா வந்துட்டு ஏன் நீங்கள் பாரு, அவளை போய் தொல்லை பண்ணக்கூடாது. முக்கியமாக ஜிமின் வந்துட்டு ரொம்பவே பாவம். நீ சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் சாமி போடுற மாதிரி ஒரு பையன். அதனால் அவனை டிஸ்டர்பே பண்ணாத. ஓகேவா, ஜிமியை நல்லா பார்த்துக்கோ அவளையும் நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு ஓகேம்மா எல்லோரையும் நான் நல்லா பார்த்துக்கிறேன், என்னை பார்த்துக்கிட்ட ஒருத்தங்களும் இல்லை, போங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு ஃப்ளைட்டும் வந்துடுது. ஃப்ளைட்டில் ஏறிக்கிறீங்க. ஸோ ஃப்ளைட் வந்துட்டு டேக்கப் ஆகுது. இப்படி தான் கொஞ்சம் 1 hour இல்லை, ஒரு 1 day ட்ராவல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1 day ட்ராவலுக்கு அதுக்கப்புறமா நீங்களும் வந்துட்டு போய்ட்டு லேண்ட் ஆகுறீங்க. ஸோ ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆனதுக்கப்புறமா எப்படின்னா நீங்கள் அங்கேருந்து இறங்கி வருவீங்களோ. ஸோ ஏர்லைன் தானே அதெல்லாம். அப்படியே வரும்போது கரெக்டாக அங்கே ஜிமின் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ ஸ்மைலோட நீங்கள் பார்த்துட்டு ஜிமி தான் அப்படின்ட்டு ஓடி வரீங்க. உடனே பின்னாடியே இருந்து தலையிலே ஒரு அடி. பார்த்தா உங்களோட கசின் தான். ஏய் உனக்கு பெரியவங்கள்ல அண்ணான்னு கூப்பிட மாட்டியா, அது என்ன ஜிமின்னு பேர் சொல்லி கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. இங்கே பாரு, இது எனக்கும் ஜிமினுக்கு ஒரு நடுவில் இருக்கிற விஷயம். நீ கொடுக்க வராத. உன்னை நான் எப்படி கூப்பிடணுமோ அதை மட்டும் நீ சொல்லு. எனக்கு பிடிச்சா கூப்பிட்ற, பிடிக்கலன்னா விட்டுறேன். ஜிமின் வந்துட்டு எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தோலில் கை போட்டுக்கிறா. ஸோ ஜிமினும் வந்துட்டு அப்படியே அவளோட தோலில் கை போட்டு ஆமாம் நாங்கள் 2 பேரும் குட் ஃப்ரெண்ட் யூனோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஜிமினோட வைஃபை ஒரு மாதிரி செம்மையாக புலி பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவளுக்கு கடுப்பாகுது. மரியாதையாக அமைதியாக போயிடுங்க. நல்லா வந்துட்டு பிக்கப் பண்ணலான்னு வந்தேன் பார்த்தியா, என் புத்தியாக அடிக்கணும் செருப்பால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு செருப்பு உள்ளே அலோவ் பண்ணியிருக்காங்க, நீ போட்டிருக்கல எடுத்து அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூலாக அப்படியே அந்த பக்கம் போகிறீங்க. ஸோ ஜிமினுக்கு செம சிரிப்பாக இருக்குது. வைஃபை பார்த்துட்டு தேவையா உனக்கு, அவளை பற்றி தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவன் மட்டும் மாறவே இல்லை இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினோட வைஃபும் வந்துட்டு அவங்க பின்னாடியே வராங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஜிமின் வந்து நீங்கள் வரதுனால லீவ் எடுத்துருந்துருப்பார். பட்டே வந்துட்டு ஒர்க் போயிருப்பார். ஸோ அப்படியே வந்துட்டு ஜிமின் உங்களெல்லாம் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ வந்துட்டு செம்ம டயர்டு. ஆனாலும் வந்துட்டு இல்லை டயர்டெல்லாம் பார்க்கக்கூடாது, போன ஃபஸ்ட் நாளே எல்லா பக்கம் சுற்றணும்னு சொல்லிட்டு தன்னைப்பால பொந்து அங்கேயும் சுற்றிட்டு இருக்கிறீங்க. ஜிமின் தான் உங்களுக்கு கூட்டிகிட்டு சுற்றுறாரு. ஸோ உங்களோட கசின் வந்துட்டு பார்க்குறா, இவன் நம்மளனால இப்படி கூட்டிகிட்டு சுற்ற சொன்னால் எவ்வளோ செலப்படுறான், இவளை மட்டும் கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்கான் பாரு. கேட்டால் தங்கச்சியுமா சே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் லைட்டாக ஜலஸ் ஆகுது. இப்படி தான் அந்த டே வந்துட்டு போகுது. இப்போது நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஜிமின் வந்து எப்படின்னா டேக்கு பதிலாக ஷிஃப்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்துட்டு டே தான் அதுக்கு முன்னாடி ஜிமினுக்கு பதிலாக பார்த்துருப்பாரு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு டேக்கு வீக் ஆஃப் எடுத்துக்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ டேவோட வீக் ஆஃபில் ஜிமின் வந்துட்டு வீக் ஆஃப் எடுத்திருப்பாரு. ஸோ அதனால் இப்போ 2 பேரும் மறுபடியும் ஸ்வைப் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இன்றைக்கி ஜிமின் வந்துட்டு காலைல எழுந்ததுமே ஒர்க் போயிட்டாரு. அதுக்கு பதிலாக இப்போ டேக்கு வீக் ஆஃப் இல்லையா. ஸோ 2 பேரும் வந்துட்டு மீட் பண்ணிட்டு சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஃப்ளைட்டுக்கு போயிட்டாரு. டே வந்துட்டு வீட்டுக்கு வராரு. ஸோ வந்ததும் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு எப்படின்னா டேக்கு வந்துட்டு ஜிமின் ரொம்ப ஃப்ரெண்ட் இல்லையா. ஸோ ஜிமின் மட்டும் கிடையாது, ஜிமினோட வைஃப் இருக்காங்களோ. ஸோ அவங்களும் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ அதனால் வந்துட்டு டே தனியாக இருக்கிறதுனால எப்பவுமே ஃபுட்டு எல்லாமே ஒன்றா தான் செய்வாங்க. டே வந்துட்டு சும்மா பேருக்குன்னு இன்னொரு வீடு வச்சுருக்காரே தவிர முக்கால்வாசி இங்கே தான் கிடப்பாரு. ஸோ நேராக ஜிமின் வீட்டுக்கு தான் வராரு. வந்ததுமே ஜிமினோட வைஃபு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உடனே வந்துட்டு டே வாடா வந்து தின்னு கொட்டிக்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. ஸோ டேவும் வந்துட்டு கொட்டிக்கிறதெல்லாம் நான் கொட்டிக்கிறேன். ஆமாம்
எதுக்கு நேற்று தன்னபாலம் வீக் ஆஃப் என்ன எடுத்தான்? நேற்று ஆக்சுவலாக என்னோடய வீக் ஆஃப் எல்லாத்தையும் நான் உங்களுக்காக தியாகம் பண்ணி கடைசியில் நான் வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் தனி மரமாக நின்றுருக்கேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணி காட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அவ்வளோ வந்துட்டு சிரிக்கிறா. டேய், எப்போ தாண்டா இந்த ஆக்டிங்கெல்லாம் விட போகிற? அது எங்ககிட்ட நடிச்சு என்னடா பிரயோஜனம்? ஏதாவது நாடக கம்பெனிலையாவது போய் சேருடா, நல்லா உனக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது பையா அப்படின்னு சொல்கிறா. ஆமாம், காலமான போக்கில் எனக்கு ஃப்யூச்சர் வேறு, போடி அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டு உட்கார்றாரு. ஸோ அவள் வந்துட்டு ஆக்சுவலாக அஜிமோட வைஃப் வந்துட்டு சாப்பாடெலாம் கொண்டு வந்து வைக்கிறா. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஓகே அப்புறம் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவ்வளோ நல்லா சமைச்சேன், என்னால் முடியலடா, சிம்மினை கூட சமாளிச்சிடுவேன், ஆனால் உன்னை சமாளிக்க தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரிடி அவராக பேசாத டே டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்திரிச்சிக்கிறாரு. ஸோ அந்த பொண்ணும் வந்துட்டு சரி ஓகேன்ட்டு பிளேட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டா. கிச்சனில் போய்ட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கா. இப்போ வந்துட்டு வழக்கம் போல் போயிட்டு அவரோட இங்கே ஆக்சுவலாக இன்னொரு ரூம் இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவார். ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படியே கண்ண மூடிட்டே என்ன பண்ணுறாரு, நேராக அந்த ரூமுக்கு போகிறாரு. ஆக்சுவலாக ஒரு பெட்ரூம் தான். ஸோ அப்படியே போனதுமே வந்துட்டு அப்படியே முட்டி போட்டு நம்ம ஏறுவோம்ல கட்டில் மேலே நிற்க புத்துன்னு விழுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு முட்டி போட்டு ஏறிட்டு அப்படியே புத்துன்னு கட்டிலே சாஞ்சிடுறாரு. செம்ம டயர்ட் பாவம். ஆனால் சாஞ்சு 2வது செகண்ட் வந்துட்டு பயங்கரமாக கத்திட்டு எழுந்திருக்கிறாரு. ஏன் அப்படின்னா நீங்கள் தான் படுத்துருந்துருப்பீங்களா, ஸோ உங்கள் மேலே தான் விழுந்திருப்பாரு, நீங்களும் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ தூக்கத்தில் வந்துட்டு அவருக்கு தெரியாதுல்ல நீங்கள் வந்திருக்கிறது எதுவுமே. ஸோ அப்படியே வந்துட்டு படுத்திருப்பாரு யாருக்கு போகிறாங்கன்னு. ஆனால் நீங்கள் கத்துனதுமே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருக்கும். ஸோ நெஞ்சை பிடிச்சிட்டு அவரு கத்திட்டு எந்திரிச்சுக்கிறாரு. ஸோ இதை கேட்டு உங்களோட கசினும் ஓடி வரா. வந்து பார்த்தா 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் கட்டில் பக்கம் இருக்குதுன்னா ஒரு சைடு நீங்கள் ஒரு சைடு 2 பேர் நின்றுருக்கீங்க. டேக்கு செம ஷாக்காக இருக்குது. அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் எருவ மாடே, எப்போ பார்த்தாலும் நீ வந்துட்டு ஒன்றா என்னை இடிப்பேன், இல்லைனா என் மேலே விழுவேன், இதே வேலையை போச்சாடா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னதான் இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் தான் க்ரஷ் ஆச்சு. ஸோ போன ஒரு வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும், நான் வந்துட்டு பூஜா அப்படிங்கிற பேரில் வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த கேரக்டர் தான் இப்போ இந்த கேரக்டர் இங்கே வந்துட்டு ஒயினாக இருக்குது. ஓகேங்களா, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ இப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு உங்களே பார்த்துட்டே இருக்காரு. ஏன்னா கிட்டத்தட்ட அவர் ஒரு 5 வருஷம் ஆயிருக்குமா உங்களை பார்த்து. ஸோ அப்படியே தான் நீங்கள் காலேஜெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஆனால் வந்துட்டு இன்னுமே அவர் அப்படியே சிங்கிளாகவே இருக்கார். பார்த்தா வந்துட்டு நல்லா எங்கே இருக்கார், வயசான மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை. ஸோ நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் சின்ன பொண்ணு இல்லையா, ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. பட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன தான் கோவத்தில் கற்றுனாலுமே உங்களுக்கு ஒரு மாதிரி அவர் மேலே க்ரஷ் ஆகுது. பட் இருந்தாலும் அப்படியே அமைதியாக நின்றுருக்கீங்க. இப்போது உங்கள் கசின் தான் வரா. ஏண்டி அவன் தான் வந்து படுக்கிறான்னு தெரியுதில்ல, எஞ்சி அந்த பக்கம் போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. பைத்தியக்காரி, உனக்கிட்ட அறிவு இருக்கா, நான் தூங்கிட்டு இருக்கேன்டி, வர அவன் தான் வந்துட்டு பார்க்கணும் ஆள் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இந்த பக்கம் இருந்துட்டு இங்கே பாரு, எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் வந்திருக்கேன்ட்டு, அது வந்து ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ உங்கள் கசின் தான் வந்துட்டு சாரிடா சொல்ல மாட்டேன், இந்த நாய் இங்கே வந்ததே எனக்கு ஞாபகம் இல்லை, ஐயோ சாமி இவ்வளோ சீக்கிரம் எந்திச்சு வரலையா, ஸோ எனக்கு இங்கே இருக்கிற மாதிரி ஒரு தாட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. அடிப்பாவி, அப்போ சாப்பாடு எனக்கு சேர்த்து சமைச்சியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதானே உனக்கு ஏப்போ பாரு சோறு சமைச்சிருக்கேன், என்னோடய பங்கு நீ சாப்பிட்டுக்கோ, நான் வந்துட்டு எதாவது வேறு ஏதாவது சாப்பிட்டுக்கிற பால் கீது குடிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ எனக்கு வந்த முதல் நாளே சோறு இல்லை, உங்களுக்கு மட்டும் சமைச்சிருக்கீங்க, நல்லா கவனிப்புமா, விருந்தாளிங்களை நல்லா கவனிக்கிறீங்க உங்கள் ஜெர்மனியில் அப்படிங்கிறீங்க. சாரிடி, எனக்கு சட்டுன்னு ஞாபகம் இல்லை, நான் ரெகுலராக எப்பவும் பண்ணுற மாதிரி எனக்கு பாப்பாவுக்கு மட்டும் சமைச்சிட்டேன், ஜிம்மின்னு ஒர்க் போயிட்டாருல்ல, ஸோ அவருக்கு லஞ்ச் மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அவள். ஸோ இந்த மாதிரி சொல்லிவிட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டான். உங்கள் கசின் அந்த பக்கம் போனதுக்கப்புறமா நீங்கள் இங்கேயே இன்னும் நின்றுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ வந்துட்டு ஆக்சுவலாக நான் இங்கே தான் ஸ்டே பண்ணுவேன், சரி ஓகே நீ இங்கே இருந்துக்கோ, நான் என்னோடய வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் உடனே உனக்கு தனியாக வீடு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், பக்கத்து அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறாரு. ஓகே, எனக்கு தனியாக ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கணும்னு ஆசை, நான் வேணா உனக்கு ரெண்ட் பே பண்ணிடுறேன், நீங்கள் இருந்துக்கோ, நான் உன்னோட அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துக்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்காரு. ப்ளீஸ்ப்பா, உனக்கு எனக்கு தெரியும்ல, நம்ம கூட அக்கா கல்யாணத்தில் பார்த்தோம்ல, ஸோ என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. எப்படி மறப்பார் அவர், இது வரைக்கும் உங்களை மறக்கவே இல்லையே.
ஸோ என்னதான் இருந்தாலும் அவரோட ஹார்ட்டில் ஒரு மூலையில் நீங்கள் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கீங்க. அதனால தான் அவரால் வந்துட்டு வேறு யாரும் நினைக்கக்கூட முடியல போல். அப்போ வந்துட்டு நீங்கள் சின்ன பொண்ணு இல்லையா, ஸோ இதெல்லாம் நான் தப்பு அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாரு. பட் இப்போ அப்படி நினைக்கவும் முடியல. என்னதான் இருந்தாலும் 13 வருஷம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் இப்போ வந்துட்டு பெரிய பொண்ணாக தானே இருக்கீங்க. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. வேணாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படி ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்காரு. நீங்கள் வந்துட்டு ப்ளீஸ்ப்பா நான் உனக்கு ரெண்ட் பே பண்ணிடுறேன், எனக்கு ஜாபெல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே நீ இருந்துக்கோ, இந்தா கீ அப்படின்னு சொல்லிட்டு கீ கொடுக்குறாரு. உங்களுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. என்னவோ தெரியல, டக்குன்னு அவர் கேட்டதுமே நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் கேட்டதுமே அவர் கீ கொடுத்துட்டார்ல. ஸோ உடனே என்ன பண்ணிட்டீங்கன்னா அவர் மேலே ஜம்ப் பண்ணி ஹக் பண்ணிவிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு எந்திச்சு ஓடுறீங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, செம்மையாக இருக்குது. அம்மாடி, ஆனால் க்ளீனாக தான் இல்லை. இவன் எப்போ இங்கே வந்தே பல வருஷம் ஆன மாதிரி பாலடைஞ்சு பங்களா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே படுத்து உருண்டுருக்காரு. இவருக்கு இங்கே வந்தா நானே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நார்மலாகிட்ருக்கேன். இவளால் தான் இன்னும் நான் கல்யாணமே பண்ணாமல் இருக்கேன். திரும்ப வந்துட்டா. கடவுளே ஏன் என்னை இப்படி சோதிக்கிற? கடைசி வரைக்கும் நான் வந்துட்டு இப்படியே ஒண்டி கட்டியாக சாகணுமா? ஏதோ இப்போ தான் ஏர்லைனில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசிகிட்டு இருந்துச்சு. சரி ஓகே நம்மளும் மூவ் ஆன் ஆகலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே வந்துட்டாலே என்னால் இப்போ ஆக முடியலையே. இவளுக்கு எனக்கு 13 வருஷம் டிஃப்ரெண்ட்டு. 13 வருஷம். ஐயோ அதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா. நீ பேசாமல் உன் ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழு அப்படின்னு சொல்லிட்டு அவரே மனசில் நினச்சிக்கிறாரு. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் அந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பட் இங்கே தான் வந்துட்டு தூங்கவே இல்லையே, பகல் டைம் தானே. ஸோ எந்திச்சு வராரு. ஸோ உங்களோட கசினும் வந்துட்டு பார்க்குறா. பார்த்தா இல்லை. இந்நேரம் இவன் நல்லா தூங்கி இருந்திருப்பானே, எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே விட நம்ம போய் வேலையை பார்க்கலான்ட்டு அவளும் போயிடுறா. இந்த பக்கத்து அங்கே அந்த வீட்டுக்கு தான் வராரு. ஸோ வந்து பார்த்தா நீங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் வந்துட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டா நான் வேணால் க்ளீன் பண்ணி தரேன், அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல, எனக்காக நீங்கள் வீடு கொடுத்ததே பெரிய விஷயம். நான் கேட்டதுமே கொடுத்தீங்களே, ரொம்ப தேங்க்ஸுங்க. நானே க்ளீன் பண்ணிக்கிறேன், வேணும்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு. ஸோ ஓடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் தான் தோணுது, ஐயோ வேண்டாம்னு நினச்சாலும் ஏன் இவக்கிட்டே நம்ம வரோம். ப்ளீஸ்டா அப்படிலாம் பண்ணாதடா, போயிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாரு. பட் திரும்ப நீங்கள் கூப்பிட்றீங்க, ஏங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாரு. என்னங்க வாங்க போங்கன்னு கூப்பிட்றீங்க, நீங்கள் பெரியவங்க அதனால அவங்க வாங்க போங்கன்னு கூப்பிட்றேன். நீங்கள் என்ன பேர் சொல்லி கூப்பிடுங்க, என் பேர் ஒயன், வா போனே கூப்பிடு அப்படின்னு சொல்கிறீங்க. அதானே இவரோட நான் பெரியவன், அவளே சொல்லிட்டால. சரிம்மா பாப்பா அப்படிங்கிறாரு. பாப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னை விட நீ சின்ன பொண்ணு தானே, பாப்பானே கூப்பிடலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரா. ஐயா நல்லா இல்லை, ஒயன்னு சொல்லி கூப்பிடுங்க, பாப்பா வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சுட்டே வந்துட்டு சரி ஓகே ஓகே ஒயன், உனக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதான் அக்கா சமைக்கிறாள்ல, நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே உனக்கு எதனாவது வேணும்னா கேளு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் வந்துடுறாரு. ஸோ நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. பெரிய அப்பார்ட்மெண்ட் ஓகேவா, கிட்டத்தட்ட 3 பெட்ரூம் இருக்குது. ஸோ ரொம்ப பெருசு, இவ்வளோ லக்ஸரியஸ்டாக இருக்குது. ஆனால் இவ்வளோ நல்லா இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டை விட்டுட்டு இவன் ஏன் அங்கே போய் தங்கிக்கிறான்? சரி ஓகே லோன்லியாக இருக்க கஷ்டமாக இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. போன திரும்ப செவத்தில் அடிச்சா ரப்பர் பால் மாதிரி திரும்ப உள்ளே வராரு. ஸோ நீங்களே பயந்துருப்பீங்க. என்னங்க இப்போ தான் போனீங்க அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவருக்கு ஒரே அசிங்கமாக இருக்குது, நீங்கள் எதுக்கு போனேன் எதுக்கு வரேன், ஸோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அமைதியாக நிற்கிறாரு. ஏதாவது வேணுமான்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை ட்ரெஸ் என்னோடய ட்ரெஸ்ஸு இங்கே இருக்குது பார்க்கலாம் எடுக்கலான்ட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட பெட்ரூமுக்கு போயிடுறாரு. ஸோ போயிட்டு மண்டை பிச்சுக்குது அவருக்கு. ஐயோ ஏன்டா இப்படி பல்ப் வாங்கிட்டு இருக்க, கம்முன்னு போய் படுத்துங்கிடணும், இங்கே வரவே கூடாது இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அப்படியே விட்டு வெளில வராரு ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிங்களோ தெரியல, அப்படியே டேக்கிட்ட கூப்பிடுறீங்க. அவரும் திரும்பி பார்க்குறாரு. நம்ம போனாலும் இவ விட மாட்டா சண்டாளி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, ஆனால் ஏன் நீங்கள் அங்கேயே தங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது தனியாக தங்க ஒரு மாதிரி லோன்லியாக இருக்கும். ஸோ அவங்க 2 பேரும் 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட். அண்ட் சிமி ரொம்ப நல்லா க்யூட்டாக விளையாடுவா. எனக்கு அங்கே இருந்தால் தான் ஒரு ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி இருக்குது, இங்கே இருந்தால் தனியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. வேணா இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க, 2 பேருமே இருக்கலாம், நான் உங்களை டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் சொன்னீங்கன்னே தெரியல, இந்த மாதிரி கேட்டுறீங்க. சொல்லிட்டே அப்படியே திட்டுன்னு முழிக்கிறாரு. இங்கேயா உன் கூடையா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ என் கூடனா என் கூட இல்லைங்க,
அது இத்தனை பெட்ரூம் இருக்குல்ல, ஆளுக்கு ஒரு ரூமில் இருந்துக்கலாம் அப்படி சொல்ல வந்தேன். அண்ட் இந்த சாப்பாடு சமைக்கிறது இதெல்லாம் வந்துட்டு 2 பேர் சேர்ந்து பண்ணலாம், ஜாலியாக இருக்கும்ல. எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ வந்துட்டு சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ நீங்கள் சரி ஓகே உன் திங்ஸ் எல்லாம் அங்கே இருந்துச்சுன்னு எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டு அப்படின்னு சொல்லி முடிவே பண்ணிட்டீங்க. அவர் திருத்துன்னு முழிக்கிறாரு. ஏன்னா போயிட்டு உங்கள் கசின் கிட்ட அவர் என்ன சொல்லுவார், அப்படியே திருத்துன்னு முழிக்கவும் நீங்கள் பாட்டுக்கு தடன்னு போயிட்டு பக்கத்து வீடு தானே, ஸோ அங்கே போயிட்டு டேவோட திங்ஸ் எல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன் எடுத்து வெளியே போட போறியா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. இல்லை அந்த ரூமில் கொண்டு போய் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும், அவன் இங்கே தான் இருந்தான் ஓகேவா, அவனுக்கு அங்கே இருந்தால் லோன்லியாக இருக்கும். இப்போ எதுக்கு உனக்கு இத்தனை ரூம் இருக்கிறதுல, ஸோ நீ இங்கே எங்கேயாவது இன்னொரு ரூமில் வந்துட்டு ஸ்டே பண்ணிக்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அவனுக்கு அவன் ரூம் தான் வேணும்னு கேட்டால் விட்டுரு, ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஐயா யாரும்மா நீ, எதுவுமே புரியாமல் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க. நானும் டேவும் அங்கே தான் தங்க போகிறோம், அதனால தான் என் திங்ஸ் எல்லாம் அங்கே கொண்டு போயிட்டேன், டேவோட திங்ஸ் எல்லாம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எது அப்படின்னு சொல்லி அவ கேட்குறா. என்ன ஷாக் ஆகுற, அவ்வளோ பெரிய வீடு ஏன் அப்படி யாருமே இல்லாமல் இருக்கணும் வேஸ்ட்டாக, அதனால தான் அங்கேயே நாங்கள் போயிட்டு இருக்கலான்ட்டு இருந்தேன். ஸோ டேவும் வந்துட்டு லோன்லியாக இருக்குன்னு சொன்னாரா. இப்போ தான் நான் இருக்கேன்ல, அவருக்கு எப்படி லோன்லியாக இருக்கும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு டேவோட திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அப்படியே வந்துட்டு அந்த ரூமுக்கு போகிறீங்க, ஆக்சுவலாக அந்த வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ உங்களோட பின்னாடி உங்கள் கசின் ஓடி வரா, ஆடியே என்னடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு நிற்கிறாரு. என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்குறா. தெரியல, அவள் தான் திடீர்னு கேட்டா, அவளே எல்லாம் பண்ணிட்டுருக்கா, எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதுவும் சொல்ல, நீ என்ன எதாவது தப்பு எடுத்துக்காது அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன தப்பு எடுத்துக்க போகிறேன், அந்த பிசாசு கூடலாம் உன்னால் இருக்க முடியாது அப்படின்னு அவள் சொல்லிகிட்ருக்கா. ஸோ வந்துட்டு சிரிப்பாயிடுது. இதை பார்த்து உங்களுக்கு கடுப்பாகுது. என்னை பார்த்தா பிசாசு மாற்றிடுதா, உன் வீட்டில் எல்லாம் இருக்க மாட்டேன், நானும் இங்கே இருந்துக்கிறோம் சரியா, சமைக்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வா, நம்மளே சமைச்சிக்கலாம், இவக்கிட்ட நம்ம போய் எதுவுமே கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தனி கொடுத்துன போகிற மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த பக்கம் அவளும் வந்துட்டு சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணுங்கள், எனக்கு என்ன, எனக்கு ஒரு தொல்லை முடிஞ்சுடி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. ஸோ இந்த பக்கம் நீங்கள் இந்த சொன்னல என்ன பார்த்துட்ருக்கீங்க, சமைக்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க, நம்ம சமைப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவரும் போயிட்டு பூம் அது மாதிரி தலையாட்டி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு. எல்லாம் வாங்கிட்டு வச்சதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஈவினிங் ஆகிடுது. இப்போ ஜிமின் வராரு. வந்ததுமே வந்துட்டு டே இருப்பார்ல, ஸோ அந்த ரூமுக்கு தான் போவார். போய் பார்த்தா அங்கே யாரும் காணோம். என்னது இங்கே ஒயன் இருக்காளா, அப்போ எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த கொடுமையை போய் பாருங்கள் டேவோட வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்கவும், டேவோட வீடா எது அந்த வீடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாங்க ஜிமின் போய் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கசினும் சொல்லி ஜிமினை அனுப்பி வைக்கிறா. ஸோ ஜிமினும் வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்தா இந்த பக்கம் வீடு அவ்வளோ க்ளீனாக இருக்குது, அங்கங்கே திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க. ஸோ பார்க்கறதுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கிற மாதிரி இருக்குது. உன் வீடாடா இது அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. ஆமாடா, என்ன நடக்குதுன்னே தெரியல எனக்கு இந்த பொண்ணு பாட்டுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ உடனே ஜிமின் வந்து அப்படியே இழுத்துட்டு போயிட்டு மெத்தரை மொட்டை மாடி, ஸோ அங்கே கூப்பிட்டு போயிட்டு உண்மை சொல்லு உங்கள் 2 பேர்த்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சத்தியமாக எனக்கு அவளை தெரியும், ஆனால் அவள் கூட எனக்கு கான்டாக்டே இல்லைடா அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் நம்பவே மாட்டேங்கிறாரு. ஏற்கனவே எனக்கு அவளை பிடிச்சிருக்கு நீ சொன்னேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஆல்ரெடி அவள் சொல்லிட்டா, அதாவது ஜிம்மோட வைஃப் வந்துட்டு சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னேன், ஆனால் அவள் சின்ன பொண்ணு, எனக்கு அவளுக்கு 13 வருஷம் டிஃப்ரெண்ட்டு, எப்படிரா அப்படின்னு சொல்லவும், அப்புறம் எப்படி வந்து வராதையும் 2 பேர் தனியாக ஒரு வீட்டில் இருக்கணுங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னடா நீ லூஸ் மாதிரி பேசுகிற, அந்த பொண்ணு தான் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. ஸோ இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு சரி ஓகே ஹாப்பியாக இருங்க, உனக்கு அவளுக்கு பிடிச்சிருக்கு தானே, ஏஜ் எல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது ஓகேவா, உனக்கு பிடிச்சிருந்தா நீ ப்ரப்போஸ் பண்ணேன், அவளுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, இல்லைன்னா விடு, வேறு ஆள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ இங்கிட்டே வந்துட்டு வேணாம் அதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி அமைதியாக விட்டுடுறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக தானே கேட்டிங்க, ஸோ அதனால் ஃப்ரெண்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் நல்லா ஜாலியாக வந்துட்டு குக் பண்ணுறது, 2 பேர் சேர்ந்து சமைக்கிறது, அந்த மாதிரி நிறைய டேஸ்லாம் போகுது. ஸோ ஒன் டே வந்துட்டு ஒர்க்கெல்லாம் போயிட்டு வராங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு ஒர்க்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க, 2 பேரும் ஒன்றா தான் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் முன்ன பின்ன அப்படிங்கிற மாதிரி வருவீங்க. இப்போ வந்துட்டு கரெக்டாக நீங்கள் முன்னாடியே வந்துருந்துருப்பீங்க. ஸோ அதனால் போய்ட்டு குக் பண்ணுறதுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இதை பண்ணிட்டுருக்கிறீங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா குக்கிங் வரும் ஓகேவா, ஸோ உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்துட்டு நல்லா குக் பண்ணுவீங்க. இந்த பக்கம் வந்துட்டு வராரு. ஸோ வரும்போதே ஸ்மெல் செம்மையாக இருக்குது, என்ன வயன் நல்லா சமைக்கிற போலையே, என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே வராரு. ஸோ அந்த டைமில் நீங்களும் வந்துட்டு அதுவா எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு, உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன், சமைச்சிட்டேன் சாப்பிட்டு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் வாப்போன்னு தான் பேசுவீங்க ஓகேவா, வாங்க போங்கலாம் பேச மாட்டீங்க. ஸோ கிட்ட வாப்போன்னு தான் பேசுவீங்க. அவரும் கிட்ட நல்லா சோசியலாக பழகுவார். ஸோ இப்போ வந்துட்டு
நீங்கள் சமைச்சிருக்கிற ஃபுட்டெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு அப்படியே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து பார்க்குறீங்க. ஸோ ஸ்பூனில் எடுக்கிறப்போ அது என்னமோ உங்களுக்கு கரெக்டாக ரொம்ப சூடாக இருக்கும்ல, ஸோ அந்த சூடு பதம் தெரியாது, அப்படி எப்படி ஃபீட் பண்ணி விடுறது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டீங்கன்னா ஸ்பூனை எடுத்துருப்பீங்க. ஸோ வாயில் வச்சு உப்புன்னு ஊற்றுவோம்ல, ஸோ பக்கத்தில் வச்சு உப்புன்னு ஊற்றிட்டு ஸ்பூனில் இருக்கிறத அப்படியே உங்கள் கையில் எடுத்து அட்டையோட வாயில் வந்துட்டு ஃபீட் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு சாப்பிட்றாரு. பார்த்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படிங்கிறாரு. நீங்களும் வந்துட்டு அப்போவா சீக்கிரம் சாப்பிட்லாம், சமைச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கொண்டு போயிட்டு எப்படின்னா நீங்கள் கீழே உட்காந்தா சாப்பிடுவீங்க. செம்ம ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு. டிவியெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு ஏதோ கார்ட்டூன் சேனல் போட்டு விட்டு 2 பேரும் அதை பார்த்துட்டே வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் போயிருக்கும். 2 பேர்த்துக்கு சின்ன பிரச்சனை கூட வராது. அவ்வளோ ஜாலியாக இருக்கும். எப்படா வீட்டுக்கு போவோம், எப்படா பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் டேவும் வருவார். நீங்களும் அதே தாட்டில் தான் வருவீங்க. கிட்டத்தட்ட ஜிம்மினோட வீட்டையே மறந்துட்டீங்க 2 பேருமே. ஜிம்மின் வந்துட்டு அப்போ பேசுவார், ஏன்டா டே வீட்டு பக்கம் வரியா என்ன, இல்லை இங்கேயே உட்காந்துப்பியா அப்படின்னு சொல்லுவோம். டே சர்பாக்குடா அப்புறம் வரேன்டா அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ உங்கள் கசின் வந்து கேட்டால் போடி நான்லாம் வரல, வேணா நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் 2 பேரும் நல்லாவே வந்துட்டு நல்லா அரட்டை அடிச்சுட்டு ஜாலியாக டிவியெல்லாம் பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய மூவி பார்க்குறதெல்லாம் ஜாலியாக இருந்துக்கும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் ஆகிருக்கும். இப்போ வந்துட்டு டேக்கு எப்படி சொல்கிறது, உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. எனக்கு கூடவே வேறு இருக்கீங்களா, அதனால வந்துட்டு ஜிமின் கிட்ட சொல்கிறாரு, எனக்கு பேசாமல் நான் தனியாக வேறு எங்காவது போயிடலான்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்டா என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. இல்லை எனக்கு வைனா ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது, இது எனக்கு சரிப்பட்டு வராது. ஸோ அவளுக்கு அந்த வீடு பிடிச்சிருக்கு, அவள் இருந்துட்டு போகிறா. 2 மாதிரி கூட சும்மா பேச்சுக்கு சும்மா 2 மாதிரி கூட வாங்கிக்கிறேன், ஆனால் இங்கே இருக்கிறது எனக்கு சரிப்பட்டு வரலை. தேவையில்லாமல் என்னோடய ஃபீலிங்ஸை வளர்த்துக்கிற மாதிரி இருக்குது, என்னால் ஸ்டாப் பண்ணவே முடியல அப்படிங்கிறாரு. ஸோ ஜிமின் வந்துட்டு இங்கே பாரு, ஃபஸ்ட்டு நீ ப்ரப்போஸ் பண்ணு, அவள் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு முதல்ல சொல்லட்டும், இல்லை அவளுக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடு, அதுக்கப்புறமா பேசுடா எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டுட்டேவும் சரி ஓகே அவளும் நல்லா தானே பேசுகிறா, கேட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. நீ சும்மா கேட்காதே, நல்லா சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி அவள் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே போயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அங்கே போய் அவளை கூட்டிகிட்டு வா, அதுக்கப்புறம் வெள்ளங்க அதை வச்சு ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேவும் வந்துட்டு கிளம்புறாரு. ஸோ கிளம்பி உங்களோட ஆஃபீஸ்க்கு தான் வராரு. ஆஃபீஸ்க்கு வந்ததுமே உங்களுக்கு ப்ரப்போஸெல்லாம் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போகணும், அதுக்கப்புறமா வெளில எங்கேயாவது நல்ல ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போய்ட்டு அங்கே வச்சு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் வந்திருப்பார். ஸோ கரெக்டாக அவரும் உங்கள் பேரெலாம் கேட்டு உள்ள வந்துடுறாரு. கரெக்டாக நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களை தேடிட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ வந்துட்டு செம்ம க்ரௌடாக இருக்குது. என்னடா இது ஆஃபீஸ்க்கு நடுவில் இத்தனை கூட்டம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் விளக்கிட்டு வந்துட்டுருக்காரு. கரெக்டாக அவர் எல்லாத்தையும் விளக்கி சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்து நிற்கிறப்போ ஒரு பையன் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. அவன் வந்துட்டு வைன் ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோ, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது, நீ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க, எப்படி சொல்கிறது, நீ துருத்துருன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோ வைன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிட்டான். ஸோ நீங்கள் அப்படியே அமைதியாகவே நிற்கிறீங்க. எல்லோரும் உங்ககிட்ட வந்துட்டு சீரப் பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் அமைதியாகவே நின்றுட்டுருக்கீங்களா. ஸோ இந்த டைமில் வந்துட்டு எல்லோரும் உங்களை ரொம்ப சீரப் பண்ணவும் நீங்களும் வந்துட்டு அந்த ஃப்ளவர் வந்துட்டு வாங்குற மாதிரி கையை கொண்டு போயிருப்பீங்க. கிட்டத்தட்ட அந்த ஃப்ளவரை வாங்கிட்டீங்க. ஸோ இதை பார்த்துட்டேக்கு ஹார்ட் பிரேக்கே ஆகிருக்கும். அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நம்ம தான் தேவையில்லாமல் ஆசைப்பட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே வந்திருப்பார். ஸோ வீட்டுக்கே வந்துடுறாரு. இப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் ஆகுது, அரௌண்ட் நைட்டே ஆகிடுச்சு, 8 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ தான் வீட்டுக்கு வரீங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே டேக்கிட்ட தான் பேசுகிறீங்க. என்ன எனக்கு முன்னே வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. சரி ஓகே வெளில போகலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ளீஸ் வாப்பா வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. இங்கே பாருவேன் கொஞ்சம் என்ன ரெஸ்ட் எடுக்க விடு, எப்பவும் நான் கூட இருக்க முடியாது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதோ மனசில் வச்சுக்கிற ஒரு மாதிரி பேசுகிறாரா. ஸோ உங்களுக்கு ஒன்றும் புரியல, அவர் வந்ததே உங்களுக்கு தெரியாது. ஸோ என்னாச்சு, நீ ஏன் இப்படி என்கிட்ட பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு உங்ககிட்ட பேசுகிறதே விட்டுட்டாரு, ஜாஸ்தி பேசுகிறதே கிடையாது. எந்நேரம் அவரோட அந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சு கடந்துக்கிறாரு. உங்ககிட்ட பேசுகிறதே இல்லை, நீங்கள் சமைக்கிறது சாப்பிட்றதில்ல, இல்லை உனக்கு மட்டும் சமைச்சிக்கோ, எனக்கு வேணாம், நான் வந்துட்டு ஆஃபீஸில் சாப்பிட்டுப்பேன், எனக்கு கேன்டீன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அழுகையாகவே வருது. இப்படி ஒரு 3 மந்த் போயிருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் இங்கே வந்து 6 மந்த்து, அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த் ஓகேவா. ஸோ 9 மாதமே ஆயிடுச்சு. இன்னுமே வந்துட்டு அந்த 3 மந்த்துமே உங்ககிட்ட பேசுகிறதே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டாரு. ஸோ உங்களுக்கு அது ரொம்பவே ஒரு மாதிரி பேர்டனாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு வேளை நம்ம இவங்களுக்கு தேவையில்லாமல் இங்கே பேர்டனாக இருக்கிறோமோ,
நம்ம இங்கே இருக்கிறது அவருக்கு பிடிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம அடுத்தவங்க வீட்டில் இருக்கிறப்ப அவங்க இந்த மாதிரி பேசாமல் இருந்தால் நமக்கு அப்படி தோணுது, சகஜம் தானே. ஸோ உங்களுக்கு அப்படி தோணுது. ஸோ உடனே வந்துட்டு நீங்கள் ஜிமின் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஏன்னா அவர் தான் நல்லா க்ளோஸாக இருப்பார்ல உங்ககிட்ட, அதனால. ஸோ ஜிமின் வந்துட்டு ஏன் இப்படி கேட்குற, அவன் அந்த மாதிரிலாம் நினைக்கிற பையன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை ஜிமினா, அவர் என்கிட்ட பேசுறதே இல்லை, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு தேவையில்லாமல் அவருக்கு நாங்கள் பர்டனாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு எங்காவது வீடு பார்த்து தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய் லூசா நீ, எங்கள் வீடு இருக்குது, தேவையில்லாமல் நம்ம வீட்டுக்கு வா, உனக்கு அங்கே இருக்க முடிஞ்ச இது, இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு வா, தேவையில்லாமல் எதுக்கு வேறு பக்கம் வீடு பார்க்கணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, நாளைக்கு உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது பர்டனாக இருந்துச்சுன்னா எனக்கு தான் சங்கடம், எதுக்கு தேவையில்லாமல், நான் தான் சம்பாதிக்கிறேன்ல, வாடகை கொடுத்துட்டு இருந்துப்பேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு என்ன பிரச்சனை உங்கள் 2 பேத்துக்கும் அப்படின்னு கேட்குறாரு. தெரியல, என்கிட்ட அவன் பேசுகிறதே இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போய் ஜிமின் கிட்டே கேட்கவும் ஜிமினும் வந்துட்டு கிட்டே கேட்குறாரு. என்னடா பிரச்சனை, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, அன்றைக்கி கூட ப்ரப்போஸ் பண்ணுறேன்ட்டு போனியேடா, ப்ரப்போஸ் பண்ணியா என்ன, இல்லை அவள் ஏதாவது சொல்லிட்டாளா, எனக்கு தெரிஞ்ச அவள் ஏதோ அந்த டாப்பிக்கே பேசுகிற மாதிரி இல்லை, நீ இந்த மாதிரி பண்ணுற, எல்லாமே நீ தான் அவகிட்ட பேச மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ வந்துட்டு இப்போ தான் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. இல்லை நீ சொன்ன இல்லை, ஸோ ஆக்சுவலாக நான் அன்றைக்கி போயிருந்தேன், அங்கே ஒரு பையன் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணான், அவளும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஸோ இதெல்லாம் சரிப்பட்டு வராதில்ல, அதனால தான் எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்ட்டு நான் பேசுகிறத குறைச்சிட்டேன், என்னதான் இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்கும்ல, எனக்கும் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சில்ல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காரு. ஸோ ஜிமின் வந்துட்டு கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நின்றுருக்காரு. இங்கே வந்துட்டு நான் பேசாமல் நான் ஃபஸ்ட் இருந்த அதுக்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுறேன்டா, கொரியாக்கே போயிடுறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, தேவையில்லாமல் இவ்வளோ வருஷம் கழிச்சு திரும்ப லைஃப்பில் வந்து திரும்ப ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, நான் வேணா கொரியாக்கே ஷிஃப்ட் ஆகிக்கிறேன், நீங்கள் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க அப்படிங்கிறாரு. ஸோ ஜிமினுக்கு கடுப்பாகுது. என்னடா பேசிகிட்டு இருக்க, நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை சொன்னேன், சரி ஓகே எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் கிளம்பி போயிடுறாரு. இங்கே ஜிமின் சொல்ல கேட்காம போயிடுறாரு ஆஃபீஸ்க்கு. ஸோ இப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் வந்துட்டு ஜிமினுக்கும் டேக்கும் ஷிஃப்ட்டு மாற்றி போட்டிருப்பாங்க. இவர் போகிறப்ப அவர் வருவார், அவர் போகிறப்ப இவர் வந்துடுவார், ஓகேவா. ஸோ ஆப்போசிட் ஷிஃப்ட் மாதிரி கரெக்டாக 2 பேர் மீட் பண்ணி பேசிக்கவே முடியல. அட் ஒன் ஃபைன் டே வந்துட்டு எப்படின்னா 2 பேர்த்துக்குமே ஒன்றா வீக் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஜிமினோட வீட்டுக்கு வராரு. ஏய் வாடா, ஏன் அங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்கவும், அதுவா எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ ஏன்டா யாரோ மாதிரி வந்துட்டு ஃபார்முலாக பேசிகிட்டு இருக்கிற, எங்கே டைம் ஆச்சு, எங்கே கிளம்புற, என்ன சொல்லிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டேவுக்கிட்ட ஜிமின் கேட்குறாரு. ஸோ உங்களோட கசினும் கேட்குறா. ஸோ அதுக்கு வந்துட்டு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு அப்படிங்கிறாரு. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சா, இப்போ தான்டா அவனுக்கு வீக் ஆஃப் கொடுத்துருக்காங்க, திரும்ப என்ன ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா, நான் கொரியாவுக்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டேன் ஜிமின், சொல்லிட்டு இருந்தேன்ல. ஸோ எனக்கு இன்றைக்கி இப்போது கிளம்புன ஃப்ளைட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 1 hourல எனக்கு ஃப்ளைட்டு, நான் கிளம்புறேன், நாளைக்கு விட்டு அடுத்த நாள் வந்துட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே போயிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ஜிமினுக்கு செம்ம கடுப்பாகுது. என்ன பேசிகிட்டு இருக்கிறட்டே, யாருக்கிட்ட இதெல்லாம் பண்ணேன், ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டியாடா இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் தான் இன்ஃபார்ம் பண்ணலடா அப்படின்னு டேவும் சொல்கிறாரு. கிழிச்சேன், நான் தான் வேணான்னு சொன்னேன்ல, ஏன்டா இப்படி பண்ணுற, அவள் வந்ததே உனக்காக தான்டா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே டேக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்கிற, யார் வந்தா எனக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்கள் பாட்டி சொல்கிறேன், யார் சொல்லுவாங்க, உன்னை தான் சொல்கிறேன், அவள் ஆக்சுவலாக அங்கேருந்து வந்ததே உனக்காக தான், அது தெரியுமா, நீங்கள் ஜெர்மனியில் இருக்க அப்படின்னு சொல்லி தான் அவளும் வந்துட்டு இங்கே எனக்கு ஜாப் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தா. ஸோ ஃபஸ்ட் அவள் என்கிட்ட தான் கேட்டா, நான் தான் வந்துட்டு ஒய்ஃப் கிட்ட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி இங்கே ஜாப் வாங்கி கொடுத்தேன், நீ பாட்டுக்கும் சொல்லாமல் கிளம்புறேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காது, அவள் எதுக்கு எனக்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டே கேட்குறாரு. எதுக்கு உனக்காக வரணுமா, இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிக்கிற மெசேஜ் ஃபுல்லாக எடுத்து அப்படியே ஃபோனே கையில் கொடுத்துட்றாரு. இந்தா அவளோட சேட்டு ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கையில் ஃபோனை கொடுத்து ஒரு ரூமில் போட்டு தாள் போட்டுடுறாங்க. ஸோ லாக் பண்ணிவிட்டு ஜிமின் போயிடுறாரு. இந்த பக்கத்தே கதவை திறடா, எனக்கு டைம் ஆச்சு அப்படிங்கிறாரு. முதல்ல ஃபோனை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. எவ்வளோ நேரம் கதவை தட்டி கேட்க முடியும், ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து என்னதான் இருக்குது அந்த ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரில் இருக்கிற சேட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு
உங்களோட ஃபோட்டோ ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, டேவோட ஃபோட்டோ வந்துட்டு ஜிமின் உங்களுக்கு அனுப்பியிருப்பார். நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோ வேணும், எனக்கு அவரோட ஃபோட்டோ வேணும் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அப்பப்போ டே என்னென்ன பண்ணிட்டு இருக்காரோ அப்படியே வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து கிளிப் மாதிரி எடுத்து அனுப்பியிருப்பார். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் தினம் ஜிமின் கிட்ட பேசிகிட்டே இருப்பீங்க. என்னென்னா எல்லாமே உங்களை பற்றி, எல்லாமே வந்துட்டு டேவை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பீங்க. நான் சீக்கிரம் படித்து முடிச்சுட்டு அங்கே வந்துடுவேன், சர்ப்ரைஸாக நான் வருவேன், சர்ப்ரைஸ் கொடுப்பேன், அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு உன் வயசு என்ன, அவன் வயசு என்ன அப்படின்னு கேட்டிருப்பாரு. வயசு என்ன வயசு, நான் அங்கே வரும்போது எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 24 வயசு 23 வயசு ஆகிடும்னு நினைக்கிறேன். நான் காலேஜெல்லாம் முடிச்சிடுவேன். ஸோ அப்போ நான் மெச்சூர்டு, ஓகேவா. ஸோ நான் மேஜர், எனக்கு எந்த தடையும் கிடையாது. ஸோ இப்போதைக்கு நான் சின்ன பொண்ணாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ டே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு, அவருக்கு நம்பவே முடியல. ஸோ இப்படி தான் மூச்சுக்கு முன்னொரு தடவை டே பற்றியே கேட்டுட்ருப்பீங்க. அதுக்கப்புறம் டேவோட ஃபோட்டோ வீடியோ இந்த மாதிரிலாம் ஜிமினும் வந்துட்டு அப்பப்போ எடுத்து அனுப்பியிருந்திருப்பாரு. இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. அப்போ இவளுக்கு நம்மளை பிடிச்சிருந்துச்சா, ஆனால் அங்கே அன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணுறப்போ இவ தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாள்ல அப்படிங்கிற மாதிரி கோவம் மறுபடி வருது. ஸோ கதவை தட்டி அவள் தான் வந்துட்டு அன்றைக்கி ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாள்ல, திரும்ப இருக்கிற இதெல்லாம் எனக்கு போட்டு காட்டிகிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் மனசு மாறும்ல, நேரில் பார்த்ததுக்கப்புறம் பிடிக்காமல் போயிருந்துருக்கலாம். எனக்கும் அவளுக்கு எவ்வளோ வயசு டிஃப்ரெண்ட்டு. அந்த பையன் கிட்டத்தட்ட அவளோட ஏஜாக தான் இருப்பான், இல்லைனா 1 வருஷம் 2 வருஷம் பெரியவனாக இருப்பான். அவங்களுக்கு தான் பர்ஃபெக்ட் பேர். தேவையில்லாமல் நீ என்ன டைம் வேஸ்ட் பண்ணாத, கதவை தர ஜிமின், நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. ஸோ ஜிமின் காதலே போட்டுக்கல. ஸோ இவர் வந்துட்டு இந்த பாரு, ஒயின் வந்துட்டு அந்த பையனை லவ் பண்ணுறா, தேவையில்லாமல் என்னை டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத, நான் கிளம்பணும், என் லைஃபே நீங்கள் ஸ்பாயில் பண்ணுறீங்க அப்படின்னு கத்துறா வரா. டக்குன்னு கதவு திறக்குது. ஸோ லைட்டாக அந்த லாக்கு திறக்கிற சத்தம் கேட்கவுமே இங்கிட்டே வந்துட்டு கதவை பிடிச்சது இழுக்கிறாரு. ஸோ இழுக்கிறப்போ பார்த்தா முன்னாடி நீங்கள் தான் நிற்கிறீங்க. என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டே கேட்குறாரு. நீ முதல்ல என்ன சொன்னேன்னு சொல்லு, நான் யாருக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், நான் யாருக்கு ப்ரப்போஸ் பண்ணி அக்செப்ட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இங்கே பாருவேன், நீ அப்படி அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறது நான் தப்புன்னெலாம் சொல்லலை. அட் த சேம் டைம் எனக்கு ஃப்ளைட்டு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு கிளம்பணுமா, என்ன விளையாடுறியா, நாடு விட்டு நாடு உனக்காக வந்திருக்கேன் கஷ்டப்பட்டு, ஓகேவா. என் வீட்டில் நான் ஒரே பொண்ணு, என் அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா என்னை பார்க்காம. நான் அவங்களெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு உனக்காக வந்தேன், நீ என்ன கஷ்டப்படுத்திட்டு திரும்ப அங்கே போவியா, பைத்தியமாடா நீ அப்படின்னு கேட்குறீங்க. வயன் லூஸ் மாதிரி பேசாத, நீ தான் அன்றைக்கி அவன் ப்ரப்போஸ் பண்ணுறப்ப அக்செப்ட் பண்ணிக்கிட்டல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே பாருட்டி, முழுசாக நீ அதையும் பார்க்காம பேசக்கூடாது, அன்றைக்கி நீ வந்திருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் வந்திருந்தேன், ப்ரப்போஸ் பண்ணணுன்னு நானும் வந்தேன் அப்படிங்கிறாரு. எனக்கு அது தெரியாது, நீ வந்ததே தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்லவும், தெரிஞ்சிருந்தா நீ அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. லூஸ் மாதிரி பேசாதடா, நான் என்ன பேசியிருக்கேன் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இங்கே பாருட்டே ஆக்சுவலாக எனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அதெல்லாம் சொல்கிறீங்க. என்னென்னா டே வந்துட்டு பார்க்குறப்போ நீங்கள் அந்த ஃப்ளவரை வாங்கியிருந்துருப்பீங்க. ஸோ அவர் அப்படியே கிளம்பி வந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் அந்த பையன்கிட்ட சொல்லியிருப்பீங்க, இங்கே பாரு நீ வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுற, அது உன்னோட ரைட்ஸ், ஓகேவா. ஸோ உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா நீ வந்துட்டு அதை அப்ரோச் பண்ணுறது தப்பு இல்லை. அட் த சேம் டைம் எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும்ல. ஸோ நான் வந்துட்டு இன்னொருத்தங்க மேலே எனக்கு வந்துட்டு இன்னொருத்தவங்களை நான் லவ் பண்ணுறேன். ஸோ என்னால் வந்துட்டு அதை நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பட் உன்னை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஃப்ளவர்லாம் வேணான்னு சொல்லி உன்னை கஷ்டப்படுத்தி அனுப்ப முடியாது. தட்ஸ் வை நான் வந்துட்டு இந்த ஃப்ளவரை மட்டும் வாங்கிக்கிறேன். உன்னோட கேர் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு ஃப்ரெண்டாக இருந்துக்கலாம், நான் உன்னை வந்துட்டு ஹர்ட் பண்ணியிருந்தேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி அந்த பையன்கிட்ட சொல்லி தெளிவாக புரிய வச்சுருப்பீங்க. ஸோ அந்த அன்றைக்கி நான் வந்ததுமே உனக்கு நீ எல்லாம் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நானே வந்து உங்ககிட்ட பேசிடலான்னு சொல்லி தான் வெளில போகலான்னு கூப்பிட்டேன், நீ வரவே இல்லை. அதுக்கப்புறம் இது வரைக்கும் நீ என்கிட்ட பேசுகிறதே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறதே விட்டுட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. டே அப்படி திருத்துன்னு முழிக்கிறாரு. இங்கே பாரு, இப்போ கூட மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை அப்படிங்கிறாரு. என்ன பண்ணால் நம்புவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. நீ என்ன பண்ணாலும் நம்ப மாட்டேன், நான் அன்றைக்கி கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டபனாக நின்றுருக்காரு. டே ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, அந்த பையன் எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், ஓகேவா. ஸோ நீ தான் தேவையில்லாமல் இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்ட. நல்லா யோசிச்சுப்பாரு, எந்த பொண்ணாவது முன்ன தெரியாதவங்க கூட வீட்டில் வந்துட்டு தங்குறேன்னு சொல்லி கேட்பாளா? நான் உங்ககிட்ட எல்லாமே உரிமையாக தானே பண்ணேன். உங்ககிட்ட பேசுறதுலேருந்து திங்ஸ் யூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே உரிமையாக தான் நான் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நீ எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு. கண்டிப்பாக உனக்கும் அப்படி தான் எனக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் நீயா வந்து ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். கடைசியில் பாரு எப்படி விட்டுட்டே போகலான்னு முடிவு பண்ணிட்டில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ டேவும் வந்துட்டு சாரி வைன் அப்படிங்கிறாரு.
என்ன சாரி பூரி, எனக்கு சாரியெல்லாம் வேணாம், போ அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி போயிடுறீங்க. எங்கடி போகிற அப்படின்ட்டு பின்னாடியே வராரு. ஓடி வரவும் கரெக்டாக நீங்கள் டேயோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. நல்ல வேலை வீட்டுக்கு தான் வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் உங்கள் ரூம்குள்ளே போய்ட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியிருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ ஒன்றும் போக வேணாம், ஓகேவா? உங்கள் வீட்டில் நான் இருக்கிறோம், நானே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு போயிட்டீங்க. ஸோ டேயால் வெளியே வந்து உங்களை பிடிக்கவும் முடியல. என்ன அப்படின்னா வெளியே லாக்கு இருக்குல்ல, ஸோ போட்டுட்டு போயிருந்துருப்பீங்க. அவரும் கத்திகிட்டே இருக்காரு, வாயின் சொல்லிட்டு கால் பண்ணாலும் நீங்கள் எடுக்க மாட்டீங்க. இப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆயிருக்கும். இந்த போராட்டத்துக்கெல்லாம் கழிச்சு தான் வந்துட்டு ஜிமின்னு உங்கள் கசினும் வந்திருப்பா. வந்து பார்த்தா டே வந்துட்டு கால் பண்ணியிருப்பாரு. டே கதவை திறந்து விடுறா, அவங்க போயிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாத்துக்கும் ஷாக் ஆகிட்டு ஓடி வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நடந்த இடத்துட்டே சொல்லியிருந்திருப்பாரு. கிட்டத்தட்ட ஜிமின்க்கும் தெரியல, உங்கள் கசினுக்கும் தெரியல, டேக்கும் தெரியல நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு. இங்கே தான் இருக்கீங்களா, ஊருக்கு போயிட்டீங்களான்னு தெரியல. ஸோ உங்கள் வீட்டுக்கெல்லாம் கால் பண்ணி கேட்குறாங்க, சும்மா அது பட்டும் படாத மாதிரியும். அப்புறம் அவள் எப்படி இருக்காளாமா, ஏதாவது சொன்னாலா அப்படின்னு கேட்பாங்க. எங்கே அவளுக்கு ரொம்ப பிஸின்னு நினைக்கிறேன், ஃபோனே பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும், அப்போது அவள் ஊருக்கு போகல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிருக்கும். ஆள் மாற்றி ஆள் தேடிட்டு இருக்கிறாங்க. பட் நீங்கள் யாரு கண்ணுலையுமே படவே இல்லை. ஸோ 2 வாரம் ஆயிடுச்சா. இங்கே டேக்கு செம பயமாக இருக்குது, எங்கே போனானே தெரியல, பேசாமல் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா போலீஸ்லையாவது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே தான் யோசிச்சுட்டு கிட்டத்தட்ட நைட்டு ஆகிருக்கும், ஒரு 12 மணி இருக்கும். படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. யோசிச்சுட்டே ஒரு மாதிரி அரை தூக்கத்தில் இருப்போம்ல. அப்போ டக்குன்னு அவருக்கு ஒரு தாட் வருது. தூக்கமே இருக்குன்னு தெரிஞ்சிடுது. என்ன அப்படின்னா டக்குன்னு எந்திரிச்சு மேலே மொட்டை மாடி இருக்குல்ல, ஸோ அங்கே தான் போகிறாரு. மொட்டை மாடிக்கு மேலே ஒரு சின்ன அழகாக ஒரு வீடு மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த வீடு மாதிரி மொட்டை மாடிக்கு மேலெல்லாம் வந்துட்டு ஒரு ரூம் மட்டும் கட்டி அழகாக வச்சுருப்பாங்கள்ல, ஸோ வீடு மாதிரியே ஓகே அந்த மாதிரி இருக்கும். அது டென்ட் மாதிரி இருக்கும், செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வீடு ஆக்சுவலாக பட் பார்க்க டென்ட் மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும், உள்ள எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். டேக்கிட்ட வந்துட்டு அடிக்கடி சொல்லுவீங்க, எனக்கு இங்கே பிடிச்சதே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவருக்கு இன்னும் அத்தனை நாள் கழிச்சு திடீர்னு தான் ஞானோதயம் வந்த மாதிரி அதுக்குள்ளே ஓடி பார்க்குறாரு. போய் பார்த்தா நீங்கள் அப்படியே உங்களை சுற்றி நிறைய பொம்மையெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கிறீங்க க்யூட்டாக. ஸோ அப்படியே டேக்கு எப்படி சொல்கிறது, அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்படியே சிரிப்பும் வருது, ஒரு மாதிரி அப்படி நின்று பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் தூக்கத்தில் கூட ஏதோ கோவத்தில் போயிட்டேன், என்ன ஏதுன்னு 2 வாரம் ஆச்சு, வந்து பார்த்தானா அண்ணா ஏதோ பேருக்கு தான் லவ்வுங்கிறாங்க, ஆனால் இருக்கனா செத்தனா பொழைச்சிட்டான்னு கூட கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரி பெனாத்திட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ டே அப்படியே சிரிச்சுட்டே வந்து அப்படி பக்கத்தில் தானே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே க்யூட்டாக புலம்பிகிட்டே தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து அவர் வந்துட்டு உங்கள் பக்கத்துலேயே படுத்து தூங்கியிருப்பார். இப்படியே காலையில் விடியுது. ஸோ விடிஞ்சு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கண்ணை முழிக்கிறீங்க. கண்ணை முழிச்சு பார்க்குறப்போ உங்கள் முன்னாடிட்டே தான் இருக்கார். செம ஷாக்கு. இவன் இப்போ இங்கே வந்தான், இவன் எப்படி கண்டுபிடிச்சான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துட்டான்ட்டு வாசி தள்ளுறீங்க. சொல்லிட்டே உருண்டுட்டு போய் கீழே விழுந்துடுறாரு. எதுக்கடி இப்போ உதச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ இருக்கிற எங்கே வந்தா, எங்கே போனாலும் நீ நிம்மதியாக விட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னமோ நைட்டெல்லாம் வரலன்னு புலம்புற, வந்ததுக்கப்புறமா ஏன் வந்தேன்னு உதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் எங்கே புலம்புனேன், நான்லாம் புலம்புல, நீ தான் இங்கே போகிற, நீ போய் தொலைலையா இன்னும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் ஏன் போனோம் உன்னை இங்கே தனியாக விட்டுட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 2 வாரமாக நான் இங்கே தனியாக தாண்டா இருக்கேன், எப்படிடா கொஞ்சம் கூட தேடவே மாட்டிங்களா, ஒருத்தி காணாமல் போயிட்டாலே, என்ன பண்ணா என்ன ஆனா தேடக்கூட முடியாது அவங்களால அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ டே வந்துட்டு பைத்தியமே, எல்லா இடத்துலையும் தேடிட்டோம், தேடாத இடம் கிடையாது, இந்த ஒரு இடத்த மட்டும்தான் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது எப்படிடா வீட்டுக்குள்ளே முதல்ல தேடாமல் வெளியெல்லாம் தேடுவீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீ யோசிச்சுப்பாரு, எனக்கு டக்குன்னு இந்த இடம் ஞாபகத்துக்கு வரல, கோச்சிட்டு போகிறவங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, அப்படி நினச்சி வெளியெல்லாம் தேடினேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இப்போ மட்டும் எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது என்னவோ தெரியல, நைட்டு டக்குன்னு ஒரு யோசனை, உனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும்னு அடிக்கடி சொல்லவே இல்லை, நம்ம தேடாத இடம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்தா இங்கே தான் இருக்க, அதுவும் புலம்பிக்கிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஆமாம், நீ தான் என்னை தேடவே இல்லைல்ல, உனக்கு மேலே பாசமே இல்லைல்ல, 3 மாதம் என் கூட நீ பேசவே இல்லைல்ல, உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து முடிச்சு இந்த கம்பெனிக்கு வேலைக்கு தேடி வந்து, அதாவது இந்த கம்பெனியை கண்டுபிடிச்சி வேலை தேடி அந்த இன்டர்வியூலலாம் அத்தனை கொஷின் கேட்டாங்க, எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணி பாஸ் பண்ணி வந்தா, நீ என்னடானா ஈஸியாக அவனை தான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போகிற, முழுசாக எதுவுமே தெரியாமல் சந்தேகப்படுற இல்லை என்ன அப்படி சொல்லி கேட்குறீங்க.
அப்படியே என்னடி இப்போ சந்தேகப்படுறதுனால கேட்குற, அப்படியெல்லாம் சந்தேகப்படல அப்படிங்கிறாரு. அப்போது இதுக்கு பேர் என்ன? அப்படி சந்தேகம் இருந்தாலும் நீ என்கிட்ட கேட்டிருக்கணும், என்கிட்ட கேட்காமே நீயே அவனை முடிவு பண்ணிக்கிட்டல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சண்டை தான் போடுறீங்க. ஸோ டே வந்துட்டு இல்லைம்மா என் சந்தேகம் நான் படலை அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அழுக வருது. நீ என்னை சந்தேகப்பட்டுட்டல டே, எப்படின்னாலும் இப்படியெல்லாம் சந்தேகப்பட முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நாள் ஆரம்பிச்சிட்டிங்க. அழாதடி ப்ளீஸ் டி அழாதடி அப்படிங்கிறாரு. உடனே ஃபோன் எடுத்து ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஸோ ஜிமினுக்கு உங்கள் நம்பர்லேருந்து கால் வந்ததும் செம்ம இதாக இருக்குது. வாய்ந்தா கால் பண்ணுறான்னு சொல்லிட்டு எடுத்து பேசுகிறாரு. பார்த்தா அழுகுறீங்க. அவரும் பயந்துட்டாரு. என்னாச்சு, எங்கே இருக்க, ஏன் அழுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொன்னீங்க இவன் என்ன சந்தேகப்படலாம் ஜிமினான்ட்டு அழுகுறீங்க. எவன் சந்தேகப்படுறான், எங்கே இருக்க முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன் வா அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் வந்துட்டு ஓடி போய் கார் கீயெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்காரு. ஸோ நீங்கள் லொக்கேஷன் அனுப்புறதுக்குள்ளே காருக்கு வெளில போயிடலான்ட்டு அவர் வந்துட்டு கார் கீயெல்லாம் எடுத்துகிட்டு கீழே இறங்கி வந்துட்டார். ஓகேவா. ஸோ எப்படி சொல்கிறது, லிஃப்ட்டில் ஏறி கீழே வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குல்ல, ஸோ அங்கேயே வந்துட்டார் காருக்கு போகிறதுக்கு பார்க்கிங் ஏரியாவுக்கு. ஸோ பார்க்கிங் ஏரியா வந்துட்டு ஓடி போய் காரை எடுத்துகிட்டு காரை ஏறி உட்காந்துட்டு லொக்கேஷன் ஆன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அதே இடத்துல தான் காட்டுது. ஒரு கொஞ்சம் தூரம் தான் டிஸ்டன்ஸ் காட்டுது. என்னது, எங்கே இருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு காரை அப்படி மூவ் பண்ணாருன்னா அது வேறு டைரெக்ஷனில் காட்டுது. அவருக்கு ஒன்றும் புரியல. காரை விட்டு இறங்குறாரு. ஸோ அது ஒரு பார்த்து காட்டுது. பார்த்தா திரும்ப வந்துட்டு வீட்டுக்கு போகிற ரூட்டு தான். என்னது, யார் அனுப்பிட்டுருக்கா, நம்ம வீட்டுக்கு போகிற ரூட்டே காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வந்து பார்த்தா டேவோட வீட்டுக்கிட்ட காட்டுது. இங்கே இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா இல்லை. பார்த்தா மொட்டை மாடிக்கு மேலே போகிறக்குள்ள, ஸோ மேலே இன்னும் கொஞ்சம் காட்டுது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவரும் மொட்டை மாடிக்கு வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்தா அங்கே உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கீங்க. மொத்த திங்ஸும் அங்கே தான் இருக்குது. அவருக்குன்னா என்ன பேசுனே தெரியல, ஸ்பீச்லெஸ்ஸாக நின்றுருக்காரு. இங்கே தான் இருந்தியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஆமாம் இங்கே தான் இருந்தேன், யாருமே என்னை கண்டுபிடிக்கவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அழுதுகிட்டே. பைத்தியமா நீ, எப்படி இப்படியெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக இருக்கீங்க, சாமி சாமி இப்பேற்பட்ட பொண்ணெல்லாம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னீங்க ஜிமினா நீயும் இப்படி சொல்லாத, வேணா சந்தேகப்படுறான் என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லி அப்படியே அழுகவும். ஸோ ஜிமினும் நீங்கள் அழுதுட்டு இருக்கிறதுனால உங்களை சமாதானப்படுத்தணுமேனு டேக்கிட்ட சும்மா உனக்கெல்லாம் அறிவு இல்லையா, உனக்கு இந்த மாதிரி பொண்ணால் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கோம் தெரியுமா, அவளை எப்படா சந்தேகப்பட்ட, தங்கம் கூட வந்துட்டு வரசனை தேயும் ஆனால் அவள் தேய மாட்டாடா அப்படி இப்படிங்கிறாரு. ஸோ அப்படிதான் அப்படி இப்படி சொல்லி ஒரு வழியாக அவங்கள சமாளிச்சிட்டாங்க. அப்போதைக்கு சமாதானமும் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இப்படி தான் ஒரு 4 மந்த் போகுது. உங்கள் வீட்டில் வந்துட்டு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கடி, மாப்பிள்ளை இங்கே பார்க்கவா அங்கே பார்க்கவா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸோ உடனே நீங்கள் வந்துட்டு அம்மாட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறப்போ டே வந்து உங்கள் ஃபோனை வந்துட்டு பிடுங்கி மாப்பிள்ளை இங்கே பார்த்துடலாம், ஆல்ரெடி அவள் பார்த்துட்டா ஆண்டி அப்படிங்கிறாரு. எங்கடாப்பா, யாருப்பா நீ, யார் பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் தான் உங்கள் மாப்பிள்ளை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. என்ன என்ன ஒயின் யார் அது அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறாங்க. ஸோ நீங்கள் ஃபோன் பண்ணிக்கிட்டு அம்மா அம்மா சும்மா சொல்கிறாமா அப்படின்னு இங்கே சொல்லவும், சும்மா யாராவது இப்படி சொல்லுவாங்களா, ஃபோனு கூட அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் டே வந்துட்டு இப்போ ஃபோனு வாங்க மாட்டேங்கிறாரு. சும்மா ஒரு விளையாட்டுக்கு வாங்கி பேசியிருந்துருப்பாரு. பட் இப்போ பயம் ஆகிடுச்சு. அப்பா சாமி ஆளை விட அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாரு. இப்போ உங்களோட அம்மா உங்களுக்கு குடஞ்சி கேள்வி கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதே தெரியல, ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க. உடனே நேராக உங்கள் கசினுக்கு தான் கால் போகுது. அவள் கால் அட்டன் பண்ணிட்டு ஏன்டா அட்டன் பண்ணாங்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்கிறா அவள், இந்த மாதிரி ஏதோ ஒரு பையன் பேசிகிட்டு இருக்கான், எங்கே இருக்கா, அவங்க வீட்டில் தானே இருக்கான்னு சொன்னீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளோ போட்டு தாளிக்கிறாங்க. ஸோ ஜிமின் தான் ஃபோனை வாங்கிட்டு பேசுகிறாரு. ஆண்டி அது வந்து நான் ஜிமின் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும், சொல்லுப்பா ஜிமினா, என்னப்பா நடக்குது அங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜிமின் நடந்த எல்லாத்தையும் வந்துட்டு தெளிவாக கிளியராக அவங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லி அவங்கள வந்துட்டு புரிய வச்சுட்டாரு. அவங்களும் வந்துட்டு ஏதோ ஒன்று கல்யாணம் பண்ணானா சரி, இப்போ நீங்கள்லாம் இங்கே வரீங்களா, நாங்கள்லாம் அங்கே வரணுமான்னு கேட்குறாங்க. நாங்களே அங்கே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லோரும் வந்துட்டு இங்கேருந்து அங்கே கிளம்புறீங்க. ஸோ ஆக்சுவலாக கொரியாவுக்கு தான் கிளம்புறீங்க உங்களோட வெட்டிங்க்காக. இப்போ வந்துட்டு நீங்கள் போகிறப்பவே எல்லாம் செம்மையாக வந்துட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே சூப்பராக இருக்குது வீடெல்லாம். ஸோ இப்போ டேயோட வீட்டிலேருந்து எல்லாருமே வராங்க உங்களோட வீட்டுக்கு. என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வெட்டிங் எல்லாமே ஆல்ரெடி ஃப்ரீயாக பிளான் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. கரெக்டாக வந்துட்டு ஒரு 1 வீக் தான் ஆகுது. ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு டெய்லி ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வைப்பாங்களோ, ஸோ நலங்காத்து இதுன்னு சொல்லுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு ஃபங்க்ஷன் போயிட்டுருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்துட்டு வெட்டிங் டேவும் வருது. இப்போ வந்துட்டு எப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே தான் கல்யாணம் பண்ணுறாங்க, கொரியன் ஸ்டைலில் தான் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு எப்படின்னா ஜெர்மன் ஸ்டைலில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அங்கே இருந்தங்காட்டிக்கும் நிறையா வெட்டிங்லாம் ஃப்ரெண்டோட வெட்டிங் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஆசை, அதே மாதிரி ஸ்டேஜ் அப்படி இப்படி வேணுங்கிற மாதிரிலாம் கேட்டிருப்பீங்க.
பட் உங்கள் வீட்டிலலாம் நோ சொல்லியிருப்பாங்க, இங்கே பாரு நம்ம கல்ச்சர் அது இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் நோன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு அது வேறு ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்கும். ஸோ டேக்கிட்ட அடிக்கடி சொல்லியிருப்பீங்க, இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்ல, விஷம் இங்கே கல்யாணம் பண்ணிக்கலாமான்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ ஆனால் வந்துட்டு உங்களுக்கு கொரியன் கல்ச்சர் படி தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருந்தாலும் ஓகே தான், பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு வருத்தம் மனசுக்குள்ளேயே இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு வெட்டிங்லாம் முடிஞ்சிடுச்சு. எப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஜிம்மில் டிக்கெட்லாம் எடுத்து கொடுக்குறாரு. இந்தாப்பா ஏதோ உன் கல்யாணத்துக்கு என்னால் முடிஞ்சிடு சின்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. என்னென்னு பார்த்தா ஹனிமூன் டிக்கெட் தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு வந்துட்டு எல்லா பேக்கேஜும் ஜிம்மினே வந்துட்டு ஃபுல்லாகவே பேக்கேஜாக எடுத்து ஜஸ்ட் நீங்கள் போய் என்ஜாய் பண்ணால் போதும், காசெல்லாம் எதுவுமே தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாரு. ஸோ நீங்கள் அன்ட்டே வந்துட்டு செம ஹாப்பியாக வந்துட்டு என்னடா இன்றைக்கி தான் வெட்டிங் முடிஞ்சு இன்றைக்கே டிக்கெட் கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், வெட்டிங் முடிஞ்ச கையோட துரத்தி விடுறதா என் பிளானே. அப்பா உன் தொல்லை இல்லாமல் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமின் வந்துட்டு சரி ஓகே எனக்கு ஒர்க்குக்கு உன்னோட ஷிஃப்ட்டு சேர்த்து நான் பார்க்கண்டா 1 மாதத்துக்கு ஓகே நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கோட்டே நீங்கள் 2 பேரும் வந்துட்டு ஃப்ளைட்டில் ஏறுறீங்க ஆக்சுவலாக ஹனிமூனுக்காக. ஸோ ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் லேண்ட் ஆகிடுறீங்க. ஸோ ஏர்போர்ட்டில் வந்துட்டு லேண்ட் ஆனதுக்கப்புறமா அங்கேருந்து இறங்கி போகிறீங்க. ஸோ இறங்கி வெளில போனதுமே உங்களை வந்துட்டு பிக்கப் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ எல்லாமே ஜிமினி ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணி வச்சுருந்துருக்காரு. ஸோ நீங்களும் 2 பேரும் காரில் ஏறி போகிறீங்க. அவங்க வந்துட்டு ஹோட்டலுக்கு போகாமல் வேற எங்கேயும் போகிறாங்க. ஐயோ கடத்திட்டு இது போகிறாங்களோங்கிற மாதிரி உங்களுக்கு பயம் ஆகிடுச்சு. கேள்றா எங்கட போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ டேவும் கேட்குறாரு எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு இந்த பிளேஸ்க்கு தான் உங்களுக்கு வந்து போய் ட்ராப் பண்ண சொல்லி எங்களுக்கு வந்துட்டு புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களை கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பேர்த்துக்கும் லைட்டாக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்னடா நாடு விட்டு நாடு வந்து கடத்திட்டு போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஃபைனலாக அவங்க வந்துட்டு ஒரு இடத்துல உங்களை இறக்கி விட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். சுற்றி பார்த்தா சுற்றி முற்றி வந்துட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடமா இருக்குது. என்ன இது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறப்போ சடனாக கிராக்கர்ஸ்லாம் வெடிக்குது. ஆக்சுவலாக அந்த பட்டாசெல்லாம் வெடிக்குது. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. நைட் டைம் வேறையா. ஸோ செம்மையாக இருக்குது. இப்போ தான் வந்துட்டு நல்லா ஃபீல் பண்ணுறீங்க. லைட்டாக குழுக்குள்ளே காற்று வேறு வருது. பார்த்தா அது பீச்சு. ஸோ பீச் சைடு இருக்குது. உங்களுக்கு ஒன்றும் புரியல, இங்கே யார் இந்த மாதிரி கிராக்கர்ஸ்லாம் வெடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த பக்கம் இருந்து ஜிம்மின்னு அதுக்கப்புறம் ஜிம்மியோட ஒய்ஃப் அண்ட் ஜிம்மி 3 பேர் வராங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் என்னடா எனக்கு முன்னே இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறாரு. ஸோ ஜிம்மின்னு வந்துட்டு அதெல்லாம் அப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேர்த்து கண்ணையும் கட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்களும் வந்துட்டு எங்கே கொண்டு போய் கடலில் தள்ள போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் பெரிய கடலில் தான் தள்ள போகிறேன், கல்லை கட்டி தள்ள போகிறேன் வேணும்னு அப்படி சொல்லி ஜிமின் உங்களை கூப்பிட்டு போகிறாரு. ஐயோ கல்லை கட்டி தள்ளனா நான் எப்படி தப்பிப்பேன், மூச்சு முட்டி செத்துருவனே அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஃபைனலாக ஒரு இடத்துல போய் நிற்க வச்சு உங்களோட கட்டை வந்துட்டு கண் கட்டை அவுத்து விடுறாங்க. ஸோ 2 பேரும் முன்னாடி பார்க்குறீங்க. பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்துட்டு நீங்கள் எப்படியெல்லாம் வந்துட்டு ஜெர்மன் ஸ்டைலாக அந்த ஸ்டைல் இந்த ஸ்டைலாக கலந்த மாதிரி ஒரு வெட்டிங் வந்துட்டு ஆசைப்பட்டிருப்பீங்களோ அதே மாதிரி இருக்குது. பீச்சுக்கு நடுவில் ஒரு மாதிரி கோல்டன் கலர் லைட் செட்டிங்கில் அப்படியே ஒரு இது மாதிரி செம்மையாக வந்துட்டு குட்டி டென்ட்டு தான், ஆனால் வந்துட்டு அது ஒரு மண்டபம் மாதிரி அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணிக்கிறாங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது. அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஆச்சரியத்தோடு அங்கே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ டேக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. இது எல்லாமே நீ பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ஜிமின் வந்துட்டு சிரிச்சுட்டே போயிட்டு டேவை ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ டேவும் ஹக் பண்ணிட்டு தேங்க்ஸ்டா மச்சான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு மறுபடியும் வெட்டிங் நடக்க போதா. ஸோ உங்களெல்லாம் ரெடி பண்ண கூப்பிட்டு போயிட்டாங்க. இங்கே டே தான் ஜிமின் கிட்ட தேங்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஜிமினும் டேவை ஹக் பண்ணிட்டு இதுக்கு நீ தேங்க்ஸ் சொல்கிற, அப்படி பார்த்தா நான் லைஃப் லாங் உனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கணும், உன்னால தானே என்னோடய ஒய்ஃப் எனக்கு கிடைச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ டே வந்துட்டு என்னடா அதுக்கு ஈடு கட்ட இது மாதிரி பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சத்தியமாக என்னால் ஈடெல்லாம் கட்ட முடியாது, ஏன்னா நீ எனக்கு அவ்வளோ ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்க. ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன எப்படி சொல்கிறது ஒரு சின்ன நன்றி கடன் வச்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு டேவை கூட்டு போய் ரெடி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு அங்கே மறுபடியும் வெட்டிங்லாம் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் 4-5 பேர் மட்டும் தான் இருக்கீங்க. ஸோ பட் இருந்தாலுமே செம ஹாப்பியாக இருக்குது. அங்கே பீச்சுக்கு சும்மா வந்தவங்கெல்லாம் வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்கெல்லாம் விஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்ட்டி மாதிரி கொடுத்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே டே, ஸோ இந்த 1 ஷாட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ ஸ்டோரி வேறு எப்படி இருக்குன்னு தெரியல, ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுறேங்கிற பேரில் ஏதோ ட்ரை பண்ணேன். பட் இப்படி தான் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லை ஏதாவது டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேனா இல்லை ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா அப்படிங்கிறது ப்ளீஸ் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க, ஓகேவா? அண்ட் உங்களுக்கு ஸ்டோரி கேட்குறப்ப ஏதாவது வாய்ஸ் வந்துட்டு நாய்ஸாக இருக்கிற மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க. என்னவோ தெரியல வாய்ஸ் நீ கரக்கராங்குது. ஸோ என்னால் நல்லா கிளியராக பேச முடியல. ஓகே விட அதனால தான் 1 ஷாட்டே ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிட்டேன்.
ஸோ டடா சார் கேம்